ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காரோட கீயோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி இந்த செல்லை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கீயை செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மேனுவல் லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டு மேனுவல் கீ எடுத்துருங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு உள்ளே விட்டுட்டு தள்ளனா வந்துடும் அப்படி இப்படின்றாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணி உங்களோட கீயை வந்து வீணாக்கிடாதீங்க. சரிங்களா? ஓகே. இந்த கீழே செல்லு என்ன செல்லு நம்ம மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட வண்டிக்கு தான் செட் ஆகுது. இருந்தாலும் ஒரு டைம் நெட்டில் வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. உங்களோட வண்டிக்கு வந்து என்ன செல்லு வந்து இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா CR2030 இருக்குது. இந்த செல்லு தான் நம்ம வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. எவ்வளோ? வெறும் 40 ரூபா தான். அமேசானில் அதுவும் நமக்கு வந்து 5 செல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 அது மாதிரி கிடச்சிரும். 5 வாங்கி நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு கூட நினைக்கலாம். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு. அதனால் நீங்கள் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா? இதே வண்டி நம்ம காரில் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் செல்லு போட்டிருப்பாங்க. சர்வீஸ் சென்டர்லாம் விட்டிங்கன்னா நீங்கள் 600 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இதை ஈஸியாக வந்து இந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கீயை எடுத்துக்கோங்க. கீயை எடுத்துகிட்டு டெஸ்டர் எந்த டூல்ஸும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் கீயை வந்து வீணாக்கிடாதீங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது பட்டன்ஸ் இருக்குது. லாக்கு, அன்லாக்கு, இந்த கீ சைடு இந்த பட்டன் சைடு நம்ம எதுவும் டச்சை பண்ணக்கூடாது. ஆப்போசிட் திருப்பிக்குங்க. இந்த டாட்டாவோட லோகோ இருக்குது பார்த்திங்களா, அந்த லோகோ சைடு எடுத்துகிட்டு என் ஃபிங்கரில் நகத்தை கூட பார்க்கலாம். ரொம்ப பெரிய நகலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த டாட்டாவை அந்த டாட்டாவை லோகோவுக்கு இங்கே இருக்கிற இடத்துல சரியாக அந்த கேப்பில் வச்சுட்டு பாருங்கள். நான் ரொம்ப ஃபோர்ஸ் கூட பண்ணல, ஜஸ்ட்டு வச்சுட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது, புரியுது? கீ இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இந்த கார்னரில் ஒரு கேப் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த கார்னர் கேப்பில் மட்டும் இப்படி நீங்கள் செல்லை வச்சு இந்த டெஸ்ட்டரை வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செல்லை வந்து வந்துருச்சு. அகைன் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையாலேயே இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியோட கீயை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு டெஸ்டர் அது இதுன்னு சொல்லி போட்டு உள்ளே விட்டு தள்ளி கீயை வந்து வீணாக்கிடாதீங்க. சரிங்களா? இந்த கவரை அதே மாதிரி எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு பொசிஷன் நல்லா தெரியுது. இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சின்ன வேலை தான். இதுக்கு வந்து 800 1000 சார்ஜ் பண்ணுறாங்க சில பிராண்டட் கம்பெனிஸு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த செல்லை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். சின்ன வேணால் தகவல் வேணால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க வீடியோவை. இந்த காரை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க, எப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் அதை பற்றி நான் பேச வரேன். ஓகேங்களா? சடனாக போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து கீ ஒர்க் ஆகலன்றப்போ இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒரு 30 ரூபாய்க்காக உங்களோட ஃபேமிலியோடு நம்ம ஜர்னியில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கீயோட பேட்டரி வந்து எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு 2 இயர்ஸ் ஒன்ஸு நீங்கள் மாற்றிடுங்க. இதுவும் வந்து என்னோடய யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்பவே ஜர்னி பண்ணுறீங்க, அடிக்கடி வண்டி எடுக்கிறீங்க, போவீங்க வருவீங்க, அன்லாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ யூசேஜும் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஒன் டைம் ரீப்ளேஸ் பண்ணுறது கூட பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அப்புறம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஓட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா கீயோட பேட்டரி லோன்னு சொல்லிட்டு உங்களோட டேஷ்போர்டில் நிறைய வண்டி காட்டும். அது ஒன்று பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்லாக் பண்ணும்போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் தான் அன்லாக் ஆகுது வண்டி, இல்லைனா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த கண்டிஷன்லையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம், பேட்டரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று மெயின் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கில் இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த லைட் பட்டன்ஸோ இந்த அகைன் லாக் ஆன்னு போகும்போது இந்த சைடு இண்டிகேஷன்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்ராக்சிமேட்லியாக வந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கூட சென்ஸ் பண்ணணும் பார்க்கிங் இருக்கும்போது என் வண்டி எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஆனால் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வரும்போது தான் வந்து இது சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்மளோட பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். எங்கே லிங்க் வந்து இருக்குது, நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 35 ருபீஸில் நமக்கு கிடைக்குது. இதில் போட்டிருக்கேன், கீப் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் குழந்தைங்களிடந்து தள்ளி வைங்க. ஓகேங்களா? சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், கார் சேஃப் ஜர்னி பண்ணுங்கள். தேங்க்யூ.